2 பேதுரு புஸ்தகத்தில் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இச்சையினால் உலகத்திலிருந்து உண்டாகும் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்திலே நாம் இதை குறித்து பார்க்கும் பொழுது மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தங்கள் அப்படின்னு வரும்பொழுது நம்ம நிறைய நேரங்களில் உலக பிரகாரமான ஜீவனுக்குரிய வாக்கு தத்தங்களை, அதாவது இந்த உலகத்தில் நல்லா வாழ்கிறதுக்கு என்னவெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கார் தேவன் அப்படிங்கிறத கவனத்தோடு நம்ம பெற்றுக்கொண்டு நிறைய வாக்கு தத்தங்களெல்லாம் வீடுகளில் எழுதி வைக்கிறோம், எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம். வாக்கு தத்தங்கள் நிறைய நமக்கு தெரியும். கர்த்தர் என்னெல்லாம் வாக்கு பண்ணார் நான் நன்றாக இருப்பதற்காக அப்படிங்கிறது நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் இது வெறும் உலக பிரகாரமான இந்த ஜீவனுக்கு என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தின் ஜீவனுக்காக மட்டும் தேவன் வாக்கு தத்தங்களை கொடுக்கவில்லை. அவர் தெய்வ பக்திக்கு வேண்டிய தெய்வ பக்திக்குரிய வாக்கு தத்தங்களையும் தேவன் நிறைய என்ன கொடுத்திருக்கிறாரு? உலகத்தின் ஜீவனுக்காகவும் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு, தேவ பக்திக்காக ஒரு வாக்கு தத்தங்களை நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்காரு. 2 பக்கமும் பார்க்குறோம். நம்ம 2 வாக்கு தத்தங்களுமே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஒன்று உலகத்தின் ஜீவனுக்கான வாக்கு தத்தம், அது நம்ம திரும்ப 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 போதிக்கப்படுறோம், அதனால் நிறைய நம்ம அறிந்திருக்கிறோம். உலகத்தின் ஜீவனுக்கான வாக்கு தத்தம் மாத்திரமல்ல, தேவ பக்திக்கான வாக்கு தத்தங்களும் நிறைய இருக்குது. அப்போ தெய்வ பக்திக்குரிய வாக்கு தத்தங்களை ஒன்று நம்ம அறிந்திருக்கிறோமா, 2வது அதை அறிந்து விசுவாசித்து வாழ்க்கையில் அதை அடைந்திருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. நிறைய நேரங்களில் தேவ பக்திக்குரிய வாக்கு தத்தங்கள் நிறைய பேருக்கு தெரியல. தேவ பக்திக்குரிய வாக்கு தத்தங்களை அவங்க ரொம்ப பெரிதாக என்றதும் இல்லை. ஆனால் ஜீவனுக்குரிய வாக்கு தத்தங்களை ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க. ஏன்னா அது இல்லாட்டினா அந்த உலகத்தில் நம்ம வெற்றியாக நினைச்ச முடியாது, வாழ முடியாது. அதனால் அது நமக்கு நல்லா விளங்குது. அந்த வாக்கு தத்தத்தை கண்டிப்பாக பிடிக்கணும், அதை விசுவாசிக்கணும், அதை கிளைம் பண்ணுறோம் தேவன்கிட்ட, அதை பெற்றுக்கொள்ளுகிறோம், உரிமை பாராட்டுகிறோம். எப்படி இந்த உலக பிரகாரமான வாக்கு தத்தங்களை நம்ம உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதுபோல ஆவிக்குரிய வாக்கு தத்தங்கள், தெய்வ பக்திக்குரிய வாக்கு தத்தங்களை நம்ம என்ன செய்யணும்? உரிமை பாராட்ட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. தெய்வ பக்திக்குரிய வாக்கு தத்தத்தையும் இந்த திவ்ய வல்லமையானதான் நமக்கு கொடுக்க போகிறது. அதுதான் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. பாருங்க, அழைத்த தேவனை அறிகிற அறிவினாலதான் இதெல்லாம் கிடைக்குது. முதல்ல பாருங்க, வாக்கு தத்தங்களை பற்றிய அறிவு ரொம்ப அவசியம். வாக்கு தத்தங்களை பற்றிய அறிவு ரொம்ப அவசியம். சரீர பிரகாரமான வாக்கு தத்தங்களை பற்றிய அறிவும் அவசியம், ஆவிக்குரிய வாக்கு தத்தங்களை பற்றிய அறிவும் அவசியம். 2 வாக்கு தத்தங்களுமே மிகவும் முக்கியமானது. அதை பற்றி அறிவு ரொம்ப அவசியம். அந்த அறியலைன்னா எப்பவுமே எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டோம். எந்த ஒரு காரியத்தையுமே அறியலைன்னா அடைந்து கொள்ள முடியாது, அறிய வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, ஜீவனுக்கும் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உரிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி. பாருங்க, நம்ம அதை அறிந்தால், இப்போ அந்த அறிவினால அதை அறிந்து நம்ம கடவுளை அப்ரோச் பண்ணும்போது, கேட்கும் பொழுது, தொடர்பு கொள்ளும் பொழுது அவருடைய திவ்ய வல்லமையினால அதை நமக்கு என்ன செய்யறாராம்? கொடுக்கிறாராம். உலகத்தில் முடியாதுன்னு சொல்ற எத்தனையோ காரியங்களை நம்ம விசுவாசி தெரிஞ்சிருக்கிறோம், பெற்றுக்கொண்டிருக்கோம் இல்லையா? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில், சுகத்தில், உலகமெல்லாம் முடியாதுன்னு சொன்னால் கூட நம்ம விசுவாசத்தை செயல்படுத்தி தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கோம். எப்படின்னா அவருடைய திவ்ய வல்லமை தான் அதை என்ன செஞ்சிருக்கு? நமக்கு கொடுத்துருக்கு. நம்ம விசுவாசிக்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக அவருடைய அந்த அளவில்லாத அந்த திவ்ய வல்லமை நமக்குள்ள என்ன பண்ணுது? கிரியை செய்கிறது. அப்போ அதைத்தான் வேதம் சொல்லுது. அந்த திவ்ய வல்லமை கொடுக்குது. அது எதையெல்லாம் கொடுக்குதுன்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, ஆவிக்குரிய அல்லது தெய்வ பக்திக்கு
உரிய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் அது நமக்கு கொடுத்திருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்றார், இச்சையினாலே உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி. பாருங்க, இந்த உலகத்தில் இந்த உலகம் இச்சைகளுக்கு அடிமையாக கிடக்குது. மனுஷன் பாருங்க பலவிதமான காரியங்களை பிசாசு இச்சிக்கும்படி செய்கிறான், இச்சைகளை தூண்டுகிறான். இச்சைகளை தூண்டிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இந்த உலகத்தினுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். அது எப்படின்னா, ஒன்று பண இச்சையை தூண்டுறதுனால மனுஷன் எப்படியாவது கொள்ளையடிச்சாவது திருடியாவது லஞ்சம் வாங்கியாவது பெரிய பணக்காரன் என்ன செஞ்சிடணும், பொருள் சேர்த்துடணும், பணக்காரனா ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணம். அப்போ ஏன்னா அது ஒரு பண இச்சை இல்லையா? அந்த பண இச்சை அல்லது பண ஆசை என்று வேதம் சொல்லுது. ஆனால் அது பணத்தின் மேலே உள்ள ஒரு பெரிய இச்சை. அதனால தான் அது என்ன பண்ணுன்னா, எப்படியாயிலும் அந்த பணத்தை என்ன செய்யணும், அடைஞ்சிடணும் அப்படின்னு அது முயற்சி பண்ணுது. மாம்ச இச்சைகளை குறித்து பார்க்கிறோம், கண்களின் இச்சைகளை குறித்து பார்க்கிறோம். இப்படி பல இதெல்லாம் இந்த இச்சைகள் எல்லாம் உலகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, உலகத்தால் தூண்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது தூண்டுறதுனால மனுஷன் தன் நிலையை தாண்டி, அவனுடைய ஒழுக்க நெறிமுறைகளெல்லாம் தாண்டி, சட்டத்திட்டங்களையெல்லாம் தாண்டி வேற மாதிரி என்ன செய்யறான், போயிடுறான். எப்படியாவது அதை அடையணும் அப்படின்னு சொல்லி அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, இப்போ நம்மளை அந்த இச்சையினால உலகத்திலிருந்து உண்டாகிற அந்த கேடுகளுக்கெல்லாம் தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தேவனுடைய அந்த திவ்யமான சுபாவங்கள், அவருடைய அந்த உயர்ந்த உன்னதமான அற்புதமான அந்த நல்ல சுபாவங்களுக்கு நாம் பங்குள்ளவர்களாக ஆகும் பொருட்டு பாருங்க. இப்போ நம்ம தேவனுடைய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் ஆகும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்கள். அப்போ தேவனை போல நம்ம மாறணும். இப்போ ஆதியில் பார்த்தீங்கன்னா, ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது தேவன் சொன்னார், தமது சாயலின்படியேயும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குமாக என்று சொல்லி தேவ சாயலாகவே அவனை சிருஷ்டித்தார். பாருங்க, தேவனுடைய அந்த சாயல், அந்த சுபாவம், அந்த ரூபம் இதெல்லாம் இருக்கும்படி, அந்த காட்ஸ் நேச்சர் அப்படியே மனிதனுக்குள்ள இருக்கும்படி தான் மனிதனை தேவன் என்ன செஞ்சார், சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷன் பாவம் செய்ததுனால அந்த சுபாவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போய் இன்னைக்கு இந்த உலகத்திலிருந்து உண்டாகிற இச்சைகளுக்கு போய் மனிதன் அடிமையாக கிடக்கிறத பார்க்குறோம். இப்போ மறுபடியும் ரட்சிக்கப்பட்ட மனிதனை தேவன் எந்த நிலையில் வைக்க நினைக்கிறாருன்னா, ஆதியிலே ஆதாமை எப்படி உண்டாக்கினாரோ தமது சாயலின்படியையும் தமது ரூபத்தின்படியையும் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்னு போட்டிருக்கிறியா. அப்போ அந்த நேச்சர், அந்த சுபாவங்கள் இருக்கக்கூடிய மனிதனாக இவன் இருக்கும்படி அப்படியே இவனை உண்டாக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். இப்போ அவருடைய விருப்பம் அவரை போல நம்ம மாறுவது. அந்த ஆதி மனிதனாகிய ஆதாமுடைய பாவத்துக்கு முந்திய நிலைக்கு நம்ம மாறணும் அப்படிங்கிறத தேவனுடைய விருப்பமாக இருக்கு. அந்த சுபாவம், அந்த 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 சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக நம்ம வாழணும் அப்படிங்கிறது தேவனுடைய விருப்பம். அப்போ அந்த சுபாவத்தை நமக்குள்ள கொடுக்கிறதுக்காக மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வேதத்தில் பாருங்க, மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது. கடந்த வாரத்தை ஒரு சிலவற்றை சொன்னேன். பிதா வாக்கு பண்ணார், பரிசுத்த ஆவியை வாக்கு பண்ண. ஏன்னா முதல்ல இந்த நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைவேற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தெய்வீகமான வாக்கு தத்துவம், தெய்வீகமான சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாகும்போது தேவ பக்திக்குரிய வாக்கு தத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா, அது பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செய்யணும், பெறணும். ஒன்று ரட்சிக்கப்படணும், ரெண்டாவது பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் சீசர்கிட்ட சொன்னார், நீங்கள் உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண சொன்னோன்னே போயிடாதீங்க, நான் பிதாட்ட போய் பிதா வாக்கு தத்துவம் பண்ணினதை பெற்று உங்களுக்கு நான் அருளுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமில் என்ன செய்யுங்க, இருங்கன்னாரு. அவங்க வெயிட் பண்ணாங்க. அதே போல் தேவன் இயேசு போய் பிதா வாக்கு தத்துவம் பண்ணினதை என்ன செஞ்சார், வாங்கி அதை சீஷர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்றைக்கு பெந்தகோஸ்து நாள் சீஷர்களுக்கு மட்டுமல்ல, மேலறையில் கூடியிருந்த எல்லாரும் மேலே என்ன செஞ்சிச்சு, பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஆக அந்த வாக்கு தத்துவத்தில் ஒன்று என்னென்னா, பரிசுத்த ஆவியை உங்களுக்கு என்ன செய்வேன்,
அருளுவேன். இதை யோவேலில் நம்ம வாசிக்கும் பொழுது மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் வாக்கு பண்ணுறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னார். அந்த ஆவியை ஊற்றும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்க சொல்லும்போது தான் சொல்கிறாரு, உங்களுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களையும் மூப்பர்கள் சொப்பனங்களை என்ன பண்ணுவாங்க, காண்பார்கள் அப்படிங்கிறார். இப்போ வந்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த அபிஷேகம் இதை குறித்த தாகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு வாலிபனும் அவன் திசை கெட்டு போக போகிறதே கிடையாது. அதனால தான் வேதம் சொல்றது, பேதையாக இருந்தாலும் அவன் திசை கெட்டு போவதில்லை. ஏன்னு கேட்டால் இவன் பேதையா அப்படியே இன்னோசென்ட்டாக மனுஷனாக இருந்தால் கூட, ரொம்ப விவேகம் இல்லாத மனுஷனாக இருந்தால் கூட, இவன் தலையின் மேல் இருக்கிற அபிஷேகம் இவன் கெட்டு போகாமல் இவனை சரியான செஞ்சிருமா, நடத்திடுமா. அப்போ அதனால தான் வந்து பாருங்க, முதல்ல வந்து விசுவாசிகளான பொழுது நீங்கள் பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றீர்களா அப்படின்னு பவுல் கேட்கிறார். ஏன்னு கேட்டால் ஒரு மனுஷனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷனும் நல்ல ஒரு திசை கெட்டு போகாமல் அவங்க அழிந்து போகாதபடிக்கு நன்றாய் நடத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கு. அப்போ அந்த திட்டத்தின்படி தான் தேவனே சொல்லிட்டாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி என்ன செய்வேன், ஊற்றுவேன், எல்லார் மேலும் நான் அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லிட்டார். அப்போ எல்லாருக்கும் நான் அபிஷேகம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கும் போது எல்லாருமே நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதில் அவர் வந்து பாருங்க, பிதாட்ட போனார், போயிட்டு பிதாட்டிருந்து அந்த எல்லா வரங்களையும் வாங்கி சீஷர்களுக்கு என்ன செஞ்சார், பொழிந்தருளினார். அவர் வந்து பிதாட்ட போய் அதை வாங்கி ஏசாத்தா சொல்கிறார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னார் இல்லையா. நான் போகலைன்னா பரிசுத்த ஆவியானவரை தேற்றவாளர் உங்கள் இடத்துல நினைச்ச மாட்டார், வரமாட்டார்னார். திருப்பி கொள்ளும் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்கள். 16 யோவான் 16:7 பாருங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்திலே வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் போனேன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமான விஷயம் இருக்கும், நான் போகலைன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார், தேற்றவாளன் இங்கே வர மாட்டார். அப்போ நான் போகணும், கண்டிப்பாக நான் போய் தான் அதை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். அதுதான் லூக்கால 24 சொல்லும் பொழுதும் அவர் சொல்கிறாரு 49 வசனத்தில், பிதா என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பாருங்க, அவர் சொல்ற பிதா என்ன வாக்கு பண்ணாரோ அதை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். அப்போ நான் போய் தான் அவர் என்ன செய்யணும், இங்கே அனுப்பணும் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னும் 16 அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அவர் 14 வசனத்தில், யோவான் 16:14 அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார், பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று. பாருங்க, இயேசு என்ன பண்றாருன்னா, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் பரமேறி போய் அங்கே எல்லாவற்றையும் பிதாவினிடத்திலிருந்து, அதாவது நமக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் பிதாவினிடத்திலே வாங்கி அவர் நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார். எல்லாம் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, பிதாவினுடையவைகள் யாவும் டார். அப்படின்னா பிதாட்டு இருக்க எல்லாத்தையும் இயேசு என்ன பண்ணிட்டாரு, தனக்கு சொந்தமாக்கிட்டார். அவருக்கு மட்டும் இல்லை, நம்முடைய சார்பாக அவைகள் என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிதாவினுடையவைகள் எல்லாமே என்னுடையவைகள் அப்படிங்கிறார். பிதாவினுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள், அது எல்லாத்தையும் வாங்கிட்டார், எல்லாம் அவருக்கு உரியவைகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக எல்லாமே, அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியார் வந்து என்னுடையதிலிருந்து எடுத்து அப்படிங்கிறார். இன்னும் சொல்ல போனால் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமே அது என்னுடையது தான், என்னுடையதிலிருந்து நான் பிதாவினிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன், அந்த என்னுடைய நாமத்தினால அதை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அருளுகிறேன் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம்.
ஆகவே இயேசு கிறிஸ்து இப்படி தான் வந்து பாருங்க, எல்லாவற்றையும் நமக்காக பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு, அந்த பெற்றுக்கொண்டதை அவர் நமக்கு இந்த உலகத்திலே நமக்கு அனுப்பி கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் வந்து அவருடையவைகள், அவரிடத்திலிருந்து நமக்கு அது கடந்து வருகிறதாக இருக்கிறது. யோவேல்கிட்ட சொன்னார்ல, அந்த அபிஷேகம் எல்லாமே அப்படி தான் பிதாவிட்டிருந்து நமக்கு வருகிறதை பார்க்கிறோம். இப்போ யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு குமாரர்களும் குமாரத்திகள் என்ன பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இன்றைக்கி நான் அது குறித்து கொஞ்சம் பேச விரும்புகிறேன். பாருங்கள், இன்றைக்கி தரிசனம் இல்லாத இடத்துல வந்து ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம், சீர்கெட்டு போவார்கள். இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த உலகத்தில் தரிசனம் இல்லாமல் ஓடுகிற ஒரு வாலிப உலகமாக இருக்கிறது. அவங்களுடைய மூமெண்ட்ஸ் பூரா எப்படின்னு கேட்டால், இந்த உலகத்திலிருந்து உண்டான அந்த இச்சையினால் உலகத்திலிருந்து உண்டான காரியங்கள் இதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த யூத் வேர்ல்டை வந்து டாமினேட் பண்ணிகிட்டே போகுது. வாலிபர்களை மட்டுமல்ல, பெரிய வயோதிபர்கள் பெரியவங்களை கூட இந்த உலகம் அப்படி பாதிச்சிருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இவங்க இளமை பருவத்திலிருந்து, பாவம் அறியாத அந்த இளமை பருவத்திலிருந்து ஒரு வாலிப பருவத்தை எட்டும் பொழுது அவங்க வந்து இந்த கேடுகளுக்கெல்லாம் தப்பணும்னா இந்த வரங்கள் அவர்களுக்கு மிகவும் அவசியமானது. இந்த சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப் வந்து அவங்களுக்கு ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா இந்த உலகத்தில் உள்ள கேட்டில் போய் ஈஸியாக அணிஞ்சிருவாங்க, விழுந்துருவாங்க. ஏன்னா அது இந்த வேடனுடைய கண்ணி அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, ஒரு கண்ணி மாதிரி கால் போய் அதில் சிக்கிக்கிறதுங்கிற அறிவே இல்லாமல் தான் போய் நிறைய பேர் நினச்சிட்றாங்க, அதில் போய் சிக்கிக்கிறாங்க. அந்த அந்த கண்ணிகளுக்குள்ளாக போய் அவருடைய கால்கள் வந்து மாட்டிக்கிறது. ஆனால் கர்த்தருடைய இந்த வரங்கள் தான் இவர்களை தப்பு வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த வாலிப நாட்களில் வந்து பாருங்கள், அவங்க இதை விரும்ப வேண்டும், இந்த வரங்கள் எல்லாம் விரும்பணும். ஏன்னா தேவன் வந்து அவங்களுக்காக இதை வச்சிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, உன்னுடைய வாலிபர்கள் வந்து தீர்க்க தரிசனம், குமாரத்தியெல்லாம் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்போ என்னன்னா, ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு தாகம் உள்ளவர்களாக அபிஷேகத்தை பெற்று, முதல்ல நம்ம நல்ல அந்நிய பாஷைகளை பேசுகிறது, அபிஷேகத்தை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை அவசியம் ஒன்று. ரெண்டாவதாக அந்த அபிஷேகத்தின் மூலமாக உண்டாகிற தீர்க்க தரிசன வரங்களை ஆப்ரேட் பண்ணுறது. மூன்றாவதாக அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை குறித்த தரிசனங்களை பெற்றுக்கொண்டவர்களாக, அவர்கள் அனுதினமும் தேவனாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை உடையவர்களாக அவர்கள் மாற வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஏன்னா எவ்வளோ பொதுவாக வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தீர்க்க தரிசனம் உரைக்கணுமா, அவங்க ரொம்ப கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் நிறைய ஆவிக்குரிய அனுபவம் படைத்தவங்களாக இருக்கணும், பெரியவங்களாக இருக்கணும், அவங்க தான் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். இவன் என்ன சின்ன பையன், என்ன இவன் தீர்க்கதரிசனம் சொன்னால் இது எப்படி ஏற்றுக்கிறது? சில நேரங்களில் பாருங்கள், இந்த உலகம் இப்படி தலைகீழாக சிந்திச்சு தான் இந்த இளைய சமுதாயத்தை நிறைய கெடுத்துருச்சு. ஏன்னா நீலாம் சின்ன பையன், உனக்குலாம் ஒன்றும் தெரியாது போ அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் அவங்களுடைய ஆவிக்குரிய டெவலப்மெண்ட்ஸை பூரா எதுனா சபை தான் தடுத்துருச்சு. நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. இந்த பாருங்கள், இந்த சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் கம்யூனியன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள சின்ன வயசுலேயே கம்யூனியன் திருவிருந்த விட்டு இணைஞ்சிடறோம். நம்ம சபையில் இப்போ பண்ணுறதில்ல. ஆனால் நிறைய நேரங்களில் சிறு பிள்ளைகள்லாம் விரட்டி வெளியில் விட்டுருவாங்க. நீலாம் வந்து பந்தியில் கலந்துக்காத போ, நீலாம் இன்னும் வயசாகலை. அப்போ என்னன்னா, ஆவிக்குரிய அனுபவங்களை அவர்கள் பெறுவதை இந்த சபையே என்ன செஞ்சிருது, தடுத்துருது. ஆனால் வேதம் சொல்லுது, இந்த கர்த்தருடைய பந்தியெல்லாம் வந்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரிய உடன்படிக்கைன்னு சொல்லுது. நித்திய பிரமாணம், நித்திய கட்டளை அப்படின்னு வேதம் சொல்லுது. பிள்ளைகளும் கண்டிப்பாக அதை செய்யணும், விரும்பினா செய்யட்டும், விரும்பாட்டா அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. இவன் பிள்ளைகளுக்கும் உரிய நித்திய கட்டளை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் பிள்ளைகளை அந்த வயசில் வெளியே அனுப்பிடுறோம். அப்புறம் வாலிபனானே வாடா கர்த்தருடைய பந்திக்கெல்லாம் வாடானா, பொறுங்க மெல்ல எடுத்துக்கலாம், இப்போயுமே வந்து கர்த்தருடைய பந்தியில் நான் பங்கடைஞ்சு, அப்புறம் பைபிளில் வேற போட்டிருக்கு, இது நான் அநேகர் வியாதியாக இருக்கிறார், அநேகர் நித்திரையும், ஏன்னா நல்லா இருக்க பிடிக்கலான்னு கேட்பாஞ்சிலர். இவ்வளோ நாள் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் நான் கம்பெனி எடுக்க விடாமனு சொன்னேன். சின்ன வயசில் ஏன் எடுக்க வேணான்னு சொல்கிறீங்க? அந்த பிள்ளை வந்து தெரியாமல் பாவம் பண்ணிப்பான், இவங்கெல்லாம் பாவமே பண்ணாத மாதிரியும். அந்த குழந்தை என்ன செஞ்சிருக்குமா, தெரியாமல் பாவம் பண்ணியிருக்குமா, அவனுக்கு பாவ அறிக்கை பண்ண தெரியாதான், ஒப்புரவாக தெரியாதான், நிதானித்து பார்க்க தெரியாதான்.
அதனால அந்த புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன நினைக்கிறாங்க, கர்த்தருடைய பந்தியில் கலந்துக்க வேண்டாம்பா, இன்னும் உனக்கு வயசு வரல, வெளியே போயிரு அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் பெரிய ஆளாக விட்டு அவன்கிட்ட கூட டேய் கர்த்தருடைய பந்தியில் வந்து கலந்துக்கிட்டானா, அவன் திருப்பி கேட்குறான், நான் தான் இப்போ தப்பான வழியெல்லாம் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி தரேன், தெரியாதா உனக்கு, இப்போ வந்து என்னை கலந்துக்கன்னு சொன்னால் நான் நல்லா இருக்க உனக்கு பிடிக்கலையான்னு கேட்குறான். விளங்குதா உங்களுக்கு? நான் இப்போ நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்போ என்னன்னா கர்த்தருடைய பந்தினாவே மனுஷங்களுக்கு பெரிய ஆக்கின தீர்ப்பு கொடுத்துரும், இது பக்கத்திலே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு பாருங்க நிறைய நேரங்களில். காரணம் என்னன்னா அது அறியாமையினால தான் மனுஷன் இப்படி நினைச்சிட்டு இருக்கான், போயிட்டே இருக்கிறான். கர்த்தருடைய பந்தியை குறித்த ஒரு சரியான ஒரு அறிவு இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லாததுனால இப்படி வந்து அவங்க வந்து சிந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொன்றும் இப்படி தான் எல்லாமே. இப்போ தீர்க்க தரிசனம் உரைத்தல், சபையில் யாராவது வந்து புதுசாக வந்து ஒரு வாலிபன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான்னு வச்சுங்க, உடனே அவன்கிட்ட போய் உனக்கு பைபிளை பற்றி எல்லாம் தெரியுமா, நீ என்ன பைபிள் படிச்சிருக்க, உனக்கு வேத வசனம்லாம் தெரியுமா, தீர்க்க தரிசனம் என்னன்னு தெரியுமா, அவங்க கடைசி பார்ப்போம் பாருங்க, இது எதுக்குடா நம்ம வம்பு, நம்ம பேசாமல் இருந்துட்டு பேசாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாலிபர்கள் வந்து வாயை திறக்கிறது இல்லை. நான் சொல்லுகிறேன், வாலிபர்கள் தான் தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஹல்லேலூயா. வாலிபர்கள்லாம் இன்னும் சும்மா தான் இருக்காங்க. வாலிபர்கள் தான் தீர்க்க தரிசனமே என்ன செய்யணும் சொல்லணும். எல்லா வாலிபர்கள், திருமணமாகாத வாலிபர்கள் அல்லது ஒரு 30 வயசு கீழே இருக்கவங்களா கையை உயர்த்துங்க, உயர்த்துங்க, சும்மா நீங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தீர்க்க தரிசனம் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா பக்கத்து இருக்க ஆள் கூட கேட்காது. தீர்க்க தரிசனம் நீங்க சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா ஒரு முழு சபைக்கு கேட்கிற அளவுக்கு சொல்லணும். அப்ப சத்தம் முதல்ல என்ன செய்யணும், நல்லா வர. நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா பேசின சிலர் பாருங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். கூட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது அது நம்ம நல்லா தலையை முக்காடு போட்டுக்கிட்டு நல்லா குனிஞ்சிக்கிட்டு வேற அப்படியே பேசிக்கிட்டு தான் பக்கத்தில் இருக்க ஆள் எப்படி ஆமேன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் எங்களுக்கெல்லாம் கேட்காது, அப்படியே ஒரு நிதானமாக ஏதோ ஒரு சத்தம் அப்படியே வந்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். அது என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, கேட்கவே கேட்காது கூட்டத்தில். நான் சொல்கிறேன், சபையில் எதை செய்தாலும் நல்லா சத்தமாக செய்யுங்க. ஜெபம் பண்ணாலும் சரி, தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, அல்லேலூயா சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் எப்படி செய்யணும், எப்படி செய்யணும், சத்தமாக செய்யணும். பரலோகத்தில் அதனால தாங்க அதனுடைய நிலைக்கால்கள் எல்லாம் அங்கே தேவதூதர்கள் ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பரிப்புலாம் அதிருமா, வைப்ரேட் ஆகுமா. அப்படிதான் சத்தமா எல்லாமே வந்து அங்க வந்து சொல்லப்படுகிறது, ஆராதிக்கப்படுகிறது. தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டாலும் அப்படிதான் இருக்கணும், சும்மா வாய முடிட்டே இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து நான் சொல்றேன், வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் குமாரரும் குமாரத்திகளும் உரைப்பார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. வாலிபர்கள் உங்களுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு, உரைப்பீங்களா? ஹல்லேலூயா. உரைப்பீங்களான்னு கேட்டேன். பார்க்கலாம். நான் சொல்றேன், உரைப்பீர்களானா கடவுளுடைய வாக்குத்தத்தம் இது. இதை நான் பற்றி கொண்டால் தேவன் என்னை பயன்படுத்துவாரு, என்ன ஒரு தீர்க்கதரிசியா அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை தீர்க்கதரிசியா மாற்ற போறது யாருன்னா அவர்தான். அவர்தான் உங்களை வந்து தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா உங்களை கொண்டு அவர் தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்க போறாரு. உங்களை தீர்க்க தரிசியா மாற்ற போறது அவர் தான் மாற்ற போறாரு. அவர் தான் உங்களை அந்த வேலையை செய்ய வைக்க போறாரு. ஆவியானவர் வரும்பொழுதுதான் இது நடக்குது. ஆவியானவர் இல்லாமல் இந்த காரியம் என்ன செய்யாது, நடக்காது. அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு நீங்கள் ஜீவிக்கும் பொழுது, அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, நீங்கள் வந்து உங்க குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் நினைச்சுவாங்க, உரைப்பார்கள். அவங்க உரைப்பார்கள். பெற்றோர்களும் விசுவாசிங்க, இதெல்லாம் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க. பைபிளை முதல்ல நல்லா படிங்க, வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க, வேத வசனங்களை கர்த்தருடைய ஆவியான நினைவுபடுத்தும் பொழுது அதை சொல்லக்கூடிய அளவில் தெளிவாக அதை நல்லா படிங்க முதல்ல. அப்போதான் நம்ம தீர்க்கதரிசனம் நல்லா நினைச்ச முடியும், உரைக்க முடியும். அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம இளம் பிராயத்திலிருந்தே இந்த வாலிபர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் நல்லா தீர்க்கதரிசனம் உரைக்க முடியுமா? தரிசனங்களை காண்பார்கள். அடுத்து என்ன போட்டிருக்கு, வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்களாம், தரிசனங்களை காண்பார்கள். அப்போ
நம்ம வந்து சொப்பன, அதாவது தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும், தரிசனங்கள் என்ன செய்ய முடியும், அடைய முடியும். இதெல்லாம் பற்றி நம்ம வந்து செய்ய முடியும். உன்னுடைய வாழ்க்கையின் தரிசனம் என்ன என்பதை உன் வாலிப பிராயத்திலே தேவன் உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். நிறைய பேருக்கு வந்து வயசு 40 வயசானா கூட 30 வயசானா கூட என் வாழ்க்கையின் தரிசனம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமலே வாழ்க்கையை ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கள் அப்பா அப்படி சொன்னார், இல்லை எங்கள் தாத்தா அப்படி சொன்னார், இல்லை பக்கத்து வீட்டுக்காரரு இதை படின்னு சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையின் தரிசனத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்ப நீங்க தேவனோடு தொடர்பு கொண்டீங்கன்னா தேவன் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த தரிசனங்களை உங்களுக்கு என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். திட்டங்கள் என்ன, உன்னை குறித்த ப்ளூ பிரிண்ட் என் கையில் என்ன இருக்கு, நீ என்னவாக முடியும், அந்த தரிசனத்தை தேவன் ஒவ்வொரு யூத்துக்கும் அவர் கொடுக்க விரும்புகிறார். அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமலே வாழ்க்கை ஓடி இருக்க கூடாது. இன்னது செய்ய வேண்டும் என்ற தரிசனத்தை உடையவர்களாக ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கைகளும் நீங்கள் இருக்க முடியும். தேவன் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கடவுள்கிட்ட நம்ம நெருங்கி சேரும் பொழுது நாம் வந்து நம்முடைய வாழ்க்கை குறித்த திடநம்பிக்கை உடையவர்களாகவும் இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை தாண்டி மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் வாழ முடியும். மற்றவர்களுக்கு இந்த யூத் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை. இங்கே தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணப்படுது. அவனுடைய எதிர்காலங்கள், அவர்களை கொண்டு தேவன் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அங்கெல்லாம் ஆரம்பிக்கிறார், வாலிப பிராயத்திலலாம் ஆரம்பிக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, வாலிபனே உன் வாலிப காலத்தில் உன் சிருஷ்டிகரன் என்ன. இப்போ நீங்கள் 40 வயசுக்கு மேலே போய் கடவுளை நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கடவுள்கிட்டையும் கேட்குறீங்க, கடவுள் ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு, ஐயோ 20 வருஷம் வீணாக்கிட்டேனே, இனிமேல் நான் அதை செய்ய முடியுமா? இப்போ 20 வயசில் நான் அந்த தரிசனத்தை அடைஞ்சேன்னா என்னுடைய லைஃப்பில் நான் என்டர் ஆகும் பொழுதே என்னுடைய வாழ்க்கை பயணம் அதுக்கு நேரம் என்ன செய்யுது, டிராவல் ஆயிடுது. நல்ல வேளை நாங்கள்லாம் அந்த சரியான நேரத்தில் அந்த தரிசனத்தை பெற்றோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டோம். ஆரம்ப காலத்திலே தேவன் திட்டமாய் வாழ்க்கை குறித்த தரிசனங்களை தெளிவாய் வெளிப்படுத்திட்டாரு. என்ன செய்ய போற, ஃபியூச்சர் என்னவா இருக்க போகுது, நீ என்னவாக இருக்க போகிற தேவனுடைய கரத்தில் முடிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு நேரம் வந்து என் வாழ்க்கையை வந்து நான் டிசைன் பண்ண ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். அதற்கு நேராக ஓட ஆரம்பிச்சேன். அது இன்னைக்கு ஒரு நல்ல பயணமா இருக்கு, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் அப்படிதான் இருக்கணும். வாலிப வயதிலேயே அவனுடைய எதிர்காலத்தை குறித்த தரிசனங்கள், திட்டங்கள் அவனுக்கு என்ன செய்யணும், தெளிவுபடுத்தப்பட்டுவிட வேண்டும். தெளிவான தரிசனத்தோடு தெளிவான நோக்கத்தோடு அவன் பயணத்தை துவங்க வேண்டும். 40 வருஷம் கழிச்சு புது பயணம் இல்லை, 60 வயசுல போய் அப்புறம் இன்னொரு பயணம்லாம் தொடங்க முடியாது. வாலிப வயசுல சரியா அது தொடங்கணும். அதுக்கு தான் தேவன் சொல்றாரு, இது திக்கு தெரியாத இந்த உலகத்துல உன் அப்பா அம்மா கூட உன்னை அப்படி நடத்த முடியாது. ஆகவே உன்னை நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியெல்லாம் உனக்கு என்ன செய்வேன், நான் காட்டுவேங்கிறாரு. உன் மேல நான் பர்சனலா என்னுடைய கவனத்தை நான் வைக்கிறேன், நீ என்கிட்ட வா, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அப்போ பர்சனலா உன்னை நான் வழி நடத்த முடியும். இப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கை குறித்த ஸ்கெட்சை போட்டிய கர்த்தர் கையில் கொடுத்தாருன்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கலாம், அல்லது என்னுடைய திராணிக்கு மிஞ்சின சில காரியங்களா இருக்கலாம். ஆனால் இப்போ நான் இந்த பாதையில் பயணிக்க போறேன். கர்த்தர் கண்டிப்பா என்னை கொண்டு வந்து ஒரு நாள் அந்த இலக்கை அடையும்படி என்ன செய்வார், செய்துவார். அவ்வளவுதான். பயணத்தை துவங்கணும் விசுவாசத்தோடு. அந்த பயணத்தை சரியான ட்ராக்ல நம்ம துவங்கிட்டோம்னா நம்முடைய முடிவு மிக அற்புதமானதாக அது இருக்கும், அது சந்தேகமே கிடையாது. மிக அற்புதமான ஒரு முடிவை வந்து நீங்க வந்து பார்க்க முடியும். ஆகவே கடைசி நாட்களில் குமாரரும் குமாரத்திகளும் என்ன சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர்கள் வாசிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21 அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து. 7 பேரில் ஒருவன் அப்படின்னு சொன்னால் இதில் யாராவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆரம்பத்தில் சபையில் பந்தி விசாரணை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா.
அந்த 7 பேரில் ஒருவன். பந்தி விசாரணை செய்கிறதுக்காக ஒரு 7 பேரை சபையில் தெரிந்தெடுத்து பந்தியெல்லாம் ஒழுங்காக கவனிச்சுக்கங்கன்னு அவங்கள்ட்ட ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா? 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த 7 பேரில் 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 6:5. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனேவையும் யூத மார்க்கத்தமைந்தவனாகிய அந்தியோகிய பட்டணத்தாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டு, இவங்களெல்லாம் வந்து பந்தி விசாரணை செய்வதற்காக சபை என்ன செஞ்சிச்சு? தெரிந்து எடுத்து கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா, இவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, இவங்க விசுவாசத்தில் நிறைந்தவங்க, பரிசுத்தாவி நிறைந்தவங்க, ஞானத்தால் நிறைந்தவங்க. நான் சொல்கிறேன், இந்த சமையல் வேலை இருக்க, அதுவும் பந்தி விசாரணை பண்ணுறதுக்கெலாம் நிறைய அபிஷேகம் வேணும். அபிஷேகத்தில் நீங்கள் கொஞ்சம் குறைஞ்சிங்கன்னா அங்கே பிரச்சனை வந்துடும். இல்லைங்க, சோறாக்கி போடுறதுக்கும் அபிஷேகத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? பந்தி விசாரணை பண்ணுறதுக்கும் அபிஷேகத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டால் நிறையவே சம்மந்தம் இருக்குது. சோறாக்கி போடுறதுக்கு திறமையாக சோறு போடுறவனை தெரிந்து வைங்கன்னு சொல்லலை. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர். எதுக்கு? சோறு போடுறதுக்கு, பந்தி விசாரணை செய்யறதுக்கு. அவங்க பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருக்கணுமா, 2வது ஞானம் நிறைஞ்சிருக்கணுமா, 3வது சாட்சி உள்ளவங்களா இருக்கணும். சோறு போடும்போதே வஞ்சகம் பண்ணிடக்கூடாது. ஒருத்தனுக்கு வேற மாதிரி, இன்னொருத்தனுக்கு வேற மாதிரி, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு சபையில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இதை செய்கிறவர்கள் அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாக இருக்கணும். நீங்கள் சமைக்க வர்றதுக்கு முன்னாடி காலையில் இருந்துச்சு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இங்கே வரணும். சமைக்க வர்றதே பெருசு, 1/2 மணி நேரம் ஜெபம். நான் சொல்றேன், அப்படி செஞ்சு பாருங்க, அங்குதான் தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும், தேவனுடைய ஞானத்தை பார்க்க முடியும், தேவனுடைய கிருபை வரங்களை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா பந்தி விசாரணை தானே, யாராவது நல்ல அடிமாடு மாதிரி இருக்க ஆளை நல்ல லோடுகளை தூக்குற ஆளை மாதிரி போடுற அப்படின்னு போடல. அபிஷேகம் நிறைந்தவர்கள், ஞானத்தால் நிறைந்தவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள் 7 பேரை நியமிங்க அப்படிங்கிறாங்க. அது எந்த ஒரு வேலையை செய்யணுனாலும் நமக்கு இது ரொம்ப அவசியமானது. அது இல்லைன்னா அங்கே பேலன்ஸ் தடுமாறிடும், அப்புறம் அங்கே பிரச்சனை தான் வரும். அபிஷேகம் இல்லைன்னா அங்கே நிறைய குளறுபடிகள் வரும். அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாக நம்ம மாறணும். இப்போ அப்படி வருவோம் பாருங்க, அப்படி 21ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம். இந்த 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு. இப்போ அந்த பிலிப்புக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் அங்கே பந்தி விசாரணை செய்கிறதுல அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. சபை ஊழியத்தில் இணைந்து அவர் அப்படி செஞ்சுட்டு வராரு. அவர் கல்யாணம் ஆகுது, குழந்தைங்க பிறகுறாங்க. அந்த 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்திலே தங்கினோம். எல்லாம் பவுல்லாம் போய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அங்கே போய் அவங்க வீட்டில், இந்த சுவிசேஷனுடைய வீட்டில் போய் தங்குறாங்க. இப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வாசிங்க, கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். பாருங்க, கன்னிகையாக இருந்த 4 குமாரத்திகள் இருந்தாங்க. அவங்களுடைய ஒர்க் என்னது? தீர்க்க தரிசனம் சொல்லுது. பாருங்க, பிலிப்புடைய குமாரத்திகள். இப்போ அவன் எப்படி குடும்பம் வளர்த்துருக்கான் பார்த்தீங்களா? வேத வசனம் சொல்லுது, உன்னுடைய குமாரரும் குமாரத்திகளும் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, சொப்பனம் தரிசனம் காண்பாங்க, வாலிபர்கள் தரிசனம் காண்பாங்க. அப்படி சொன்னால் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவமாக மாற்றி இருக்கிறார்கள். இந்த யோவேல் சொன்ன வாக்குத்தத்தத்தை எடுத்து அந்த குடும்பத்தில் நான் நினைக்கிறேன், அந்த பிலிப்பு தன் பிள்ளைகளுக்கெல்லாம் இதை ரொம்ப கருத்தை அனுப்பிச்சிருப்பாரு, போதிச்சிருப்பாரு. நீங்கள்லாம் வாலிபர்களாக வர்ற நாட்களில் அபிஷேகத்து நிறைவோட நீங்கள் என்ன பண்ணணும்? தீர்க்க தரிசனம் உரைக்கணும். நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக மாறணும். அப்போது வாக்கு தத்தங்கள் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா, யார் உரிமை பாராட்டுகிறார்களோ அவர்களுக்கு அது சொந்தமாகி விடுகிறது. வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தம்?
சில வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தான். நான் சொன்னேன் கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும். ஆனால் யாருக்கு அது சொந்தமாய் மாறுகிறது என்றால், வாக்குத்தத்தத்தை எவன் உரிமை பாராட்டி இது எனக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், இது என் வாழ்க்கையில நிறைவேறும், நான் இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ள போகிறேன், பிடித்துக்கொள்ள போகிறேன் சொல்லி எவன் அந்த வாக்குத்தத்தத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறானோ, உரிமை பாராட்டுகிறானோ, அவனுக்கு அந்த வாக்குத்தத்தம் சொந்தமான செய்து மாறுகிறது. வாக்குத்தத்தத்தை நீங்க உரிமை பாராட்டாட்டினா அது உங்களுக்கு சொந்தமான செய்யாது, மாறாது. இந்த பிலிப்பு தன்னுடைய குமாரத்திகளுக்கெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் சபையில் அவர் பரிசுத்தாவினால நிறைஞ்சவர், ஞானம் உள்ளவர், நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஆளுங்கிறதுனால தான் அவனை அன்னைக்கு சபையில் வந்து அந்த வேலைக்காக தெரிந்தெடுத்தாங்க. இப்போ அவனுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தவன் பிற்காலத்தில் வந்து பாருங்க, அவனுடைய பிள்ளைகள்லாம் எழும்பி இப்போ இவனு இந்த 7 பேர் இருந்தாங்களே, இந்த 7 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சபையில் சாம்பார் ஊற்றுற ஆள், கூட்டு வைக்கிற ஆளாக இருந்தவங்க, பின்னாடி இவர்கள் தான் சுவிசேஷகர்கள். இவங்க தான் சுவிசேஷகர்கள். இவங்க சுவிசேஷத்தை சொல்றதுல ரொம்ப கெட்டிக்காரர். இவர்கள் இந்த 5 விதமான ஊழியத்தில் சுவிசேஷ ஊழியம் ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த சுவிசேஷகர்களாக இவர்கள் மாறிவிடுகிறார்கள். இந்த அதனாலதான் வேதம் சொல்லு, பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய, வாசிங்க, கையில் வயல் வச்சிருக்கீங்களா, வீட்டிலே பிரவேசித்து பாருங்க, பிலிப்பு என்கிற அந்த சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து. இது பிலிப்பு வந்து பின்னாடி வந்து என்ன ஆயிட்டாருன்னா, இவர் வந்து பெரிய சுவிசேஷகனாக அவர் மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு என்ன பண்றாரு, கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த பிலிப்பு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பிலிப்புவை பல இடங்களில் வந்து தேவன் வந்து பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் சபையில் ஒரு சின்ன வேலையை செய்கிறத ஆரம்பிக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களை அந்த வேலையிலேயே வச்சிருக்காது. நான்லாம் அந்த சபையில் வந்து ஆரம்பத்தில் சேரும்போது, சபையில் விசுவாசியாக இருக்கும்போது, என்னுடைய டியூட்டியை சபையை கூட்டி துடைக்கிறதும் சபையை பராமரிக்கிறதும் இந்த மாதிரி வேலைகளை தான் நான் பல ஆண்டுகள் செய்து கொண்டிருந்தேன் சபையில். அதுக்கு சம்பளம்லாம் கிடையாது, வாலண்டியர் ஒர்க்காக என்ன பண்ணேன், அங்கே அந்த வேலையை தான் செய்துகிட்டே இருப்போம். அதுதான் என்னுடைய வேலை. யார் வர்றாங்களோ இல்லையா அதான் செய்வேன். என்னுடைய சொந்த வீட்டை போல நான் அதை பராமரிப்பேன். அந்த மாதிரி வேலைகள்லாம் நான் வந்து அங்கே செஞ்சுட்டே இருப்பேன். ஆனால் என்னை தேவன் வந்து அந்த கூட்டுற துடைக்கிற வேலையில் என்ன செய்யலை, வைக்கல. நிறைய நேரங்களில் சபையில் உள்ள மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் அந்த சபையில் ரொம்ப எல்லா வேலையும், பாத்ரூம் கழுவுற வேலையிலேருந்து, வாசலுடைய வண்டி கழுவுற வேலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டுருவேன். அன்பினால் செய்வேன். அவர் வந்து என்னை வந்து கட்டாயப்படுத்த மாட்டார். நான் அன்பினால் எல்லா வேலையும் செய்வேன். அன்னைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து வைக்கிற வேலையாக இருக்கட்டும், சவுண்ட் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுற வேலையாக இருக்கட்டும், எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பேன். அதனால் பொதுவாக சபையில் சில மக்களுக்கு என்ன வந்துடுதுன்னா, இவங்க ரொம்ப அடித்தட்டு மக்கள் போல், அதனால தான் இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு தர்றாங்க. உடனே வந்து ஒரு அற்பமாய் பார்க்குற கண்கள். அதை நான் எப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு நாள் அங்கே சர்ச்சுக்கு வர்றேன். அப்போது அங்கே இருந்த சில அம்மாமார் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, பிரதர் உங்களுக்கு இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது பிரதர். இப்போ கல்யாணத்தில் தான் என் பேக்ரவுண்ட் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஏன்னா நான் எங்கள் ஊரெலாம் வேறு, என் சொந்த பந்தங்கள்லாம் இருந்த இடம் வேறு, நான் என்ன பண்ணுறேன், என்ன ஒர்க் பண்ணுறேன், எப்படி மக்கள்கிட்ட பழகிறேன், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. சபைங்கிறது வந்து சபை மட்டும்தான். அங்கே வருவேன், வேலை செய்வோம், போயிடுவேன், ஒரு ரூம் எடுத்து போட்டுருவோம், அங்கே போய் தங்கிடுவோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே மக்களுக்கு தெரியாது. ஆனால் கல்யாணம் ஆண்டோடைய கிருபையில் வெகு சிறப்பாக ரொம்ப நல்லா நேர்த்தியாக நடந்துச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, திருமணத்தில் தான் உங்களை பார்த்தோம், உங்களுடைய பின்னணி என்ன, நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஸ்டேட்டஸோடு இருக்கீங்கன்னு, நாங்கள்லாம் உண்மையிலே உங்களை ரொம்ப அற்பமாக நினச்சோம் பிரதர், சாரி பிரதர். ஒரு அம்மா அப்படியே கேட்டாங்கன்ட்ட, சாரி பிரதர் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த அம்மா தீர்க்கதரிசனம் சொல்கிறது சபையில், அந்த தீர்க்கதரிசிக்கே விளங்கலை நான் யாருன்னு. ஆனால் அவங்க மனம் திறந்து சொன்னாங்க, உண்மையாகவே நான் வருந்துகிறேன், ஏன்னா உங்களை யாருன்னு நாங்கள் என்ன செஞ்சுக்கல, இதுவரை புரிந்து கொள்ளலை, இப்போ தான் புரிந்துக்குவோம் அப்படின்னாங்க. நான் சொல்லுகிறேன், நம்ம அந்த நிலையில் இருந்ததுனால
கடவுள் அங்கேயே நம்மளை என்ன செய்யல வச்சிருக்கல. சில நேரங்களில் வந்து பாருங்க, நீங்கள் கிச்சன் ஒர்க் பார்க்குற ஆளாக இருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வையிலே உங்களுடைய வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக தெரியலாம். ஆனால் அவங்க ஒழுங்காக சாப்பிட்டு போகிறாங்கன்னா அது நீங்கள் போடுற சோறு தான். நீங்கள் பாடுபடலைன்னா அவங்களுக்கு சோறு என்ன செய்யாது, வராது. ஒருத்தர் சுத்தம் பண்ணலைன்னா சுத்தமாக இருக்கிறவர்கள் இங்கே வந்து சுத்தமாக உட்கார முடியாது. இப்போ சுத்தமாக ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு போகிறவனை காட்டிலும் சுத்தம் பண்ணுகிறவன் தான் மேலானவன். ஏன்னா அவன் தான் நீ சுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யறான், உதவி செய்யறான். நல்லா சேர் எடுத்து போகிறான், தொடச்சி வைக்கிறான், ஆலயத்தை கூட்டுறான், எல்லா வேலையும். அதனால தான் நான் டீசெண்டாக அந்த இடத்துல வந்து என்ன செய்ய முடியுது, என்னுடைய டீசென்சியை மெயின்டைன் பண்ணிக்க முடியுது. அப்படியே நான் வர்றேன், நல்லா அப்படியே வந்து அழகாக உட்காந்துட்டு நான் மட்டும் அழகாக போக முடியுது. அப்படின்னா சுத்தம் பண்ணுகிற மனுஷன் மேலானவன். அப்போ யாரையுமே, அதனால தான் வேதம் சொல்லுது, இந்த சிறியரில் ஒருவரையும் நீங்கள் அற்பமாக என்ன செய்ய வேண்டாம், என்ன வேண்டாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. யாரையுமே அற்பமாக நினைக்காதீங்க. எந்த வேலை செஞ்சாலும் தேவனுடைய பணிக்காக. இன்னொன்று சொன்னா, நான் நன்றாக இருப்பதற்காக அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான், நான் நன்றாக இருப்பதற்காக அவன் சமைச்சிட்டு இருக்கிறான், ஏதோ ஒரு வேலையை செய்கிற தேவாலயத்தில். ஆகவே அவர்களை மேன்மை உள்ளவர்களாக, ரெட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவான்களாக என்ன வேண்டுமே தவிர அற்பமாக என்ன செய்யக்கூடாது, என்னவே கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. இந்த பிலிப்புவை எத்தனை பேர் எப்படி நினைச்சாங்களோ தெரியல, ஆனால் பிலிப்பு கடைசி வரைக்கும் உருவாக்கிற ஆளாவே இல்லை. இப்ப என்ன, பிலிப்பு என்கிற சுவிசேஷகன். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப அந்த பிலிப்பு என்ன ஆயிட்டாரு, சுவிசேஷகனா மாறிட்டாரு. இப்ப அது மாத்திரம் இல்ல, அவருடைய பிள்ளைகள்லாம் எப்படி ஆயிட்டாங்க, தீர்க்கதரிசிகளாக மாறிட்டாங்க. இப்ப அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளாக மாறிட்டாங்க. இப்ப அந்த குடும்பம் அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்ப பவுலே ஊழிய பயணமாக வரும் பொழுது இந்த பிலிப்புனுடைய வீட்டை தேடி போய் அங்க என்ன பண்றாரு, அங்க தங்குவான். வராங்களா? நான் சொல்றேன், உங்களை தேடி எல்லாரும் வருவார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய பார்வையிலே பணிவிடைக்காரன் மேலானவனாக இருக்கிறான். அதனாலதான் இயேசு கூட அந்த பணிவிடையின் வேலையை செய்தேன்கிறாரு. நான் வந்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாக என்னையே நான் கொடுக்கிறதுக்காக நினைச்சிருக்கேன், இந்த உலகத்தில் வந்திருக்கேங்கிறார். அதனால தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது, அற்பமாக ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, என்னவே கூடாது. அதை நாம் வந்து கனத்துக்குரியவர்களாக நாம் ஒவ்வொரு மனுஷர்களையும் இந்த உலகத்தில் என்ன செய்யணும், எண்ண வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், இப்போ இந்த 4 குமாரத்திகள் இருந்தாங்க. 4 பேருமே எப்படிப்பட்டவங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள். இந்த 4 பேருமே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்க. அப்போ பிலிப்புடைய வீட்டில் மட்டும் 4 தீர்க்க தரிசிகளை கடவுள் ஏற்படுத்திட்டு இன்னொருத்த வீட்டில் ஒரு தீர்க்க தரிசி கூட ஏற்படுத்த மாட்டேன்னு சொல்லுவாரா? அவருடைய விருப்பமே நீங்க எல்லாருமே தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும், சொல்லணும். நீங்க எல்லாருமே, சபையில் இருக்கிற அத்தனை வாலிபர்களும் நீங்கள் தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் வந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே விளங்கலங்க, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருமே அந்த தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இது எல்லாருக்கும் பொதுவான தேவ பக்திக்குரிய வாக்குத்தத்தமாக இது இருக்கிறது. எல்லாருக்கும் பொதுவானதுங்க. இதை வந்து நீங்க யார் வேணாலும் என்ன செய்யலாம், உரிமை பாராட்டலாம். எத்தனை பேர் உரிமை பாராட்ட போறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க இதை வந்து உரிமை பாராட்டணும். இது எனக்குரியது, நான் வந்து இதை பெற்றுக்கொள்ள போறேன், இதை தேவன் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் இதை அடைந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உரிமை பாராட்டினால் நீங்கள் அதை அடைந்து கொள்வீர்கள். நீங்க உரிமை பாராட்டாட்டினா நீங்க அதை எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க உரிமை பாராட்டணும். உரிமையோட கர்த்தர்ட்ட கேட்கலாம். தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், தீர்க்கதரிசியாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஆசை நல்ல ஆசை, தவறான ஆசை கிடையாது, நல்ல ஆசை. காணாதவைகளை, அறியாதவைகளை, எதிர்காலங்களை குறித்த காரியங்களை தேவன் உங்கள் மூலமாய் அநேகருக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கும் பொழுது அவர் உங்களை குறித்தும் அவர் நிச்சயமாகவே வெளிப்படுத்துகிறவராக அவர் இருப்பார். ஆகவே நீங்கள் வந்து அது எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்கள். யாரோ ஒருத்தருக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு கிடைக்காது போல அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. இப்போ அப்படியே பாருங்கள், கொரிந்தியர் திருப்பி கொள்வோம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்கள். 1 கொரிந்தியர் நிறைய இந்த சபையில் வந்து அந்நிய பாஷையில் பேசுகிறதையும்
தீர்க்க தரிசனம் சொல்றதை பற்றியும் இந்த 14 அதிகாரத்தில் 1 கொரிந்தியரில் நிறைய பேசிட்டே வரார். தீர்க்க தரிசனம் சொல்றது ரொம்ப நல்லது அப்படிங்கிறார். 24 வசனம் பாருங்க, 14:24. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டு எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் என்ன பண்ணும் அப்படின்னா உணர்த்தும், ஒரு உணர்வை கொடுக்கும். தீர்க்க தரிசனத்தை ஒரு மனிதன் கேட்கும் பொழுது, அதை ஒரு மனிதன் உரைக்கும் பொழுது, இன்னொருவன் கேட்கும் பொழுது, அந்த மனிதன் தேவனாலே உணர்த்துவிக்கப்படுகிறான். அவனுடைய நிலை அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது, அல்லது அவனை கைட் பண்ணுது. தீர்க்க தரிசனம் அவனை ஆறுதல் படுத்துது, அவனுக்கு புத்தியை கொடுக்குது, ஏதோ ஒரு வேலை அவனுக்குள்ள என்ன செய்யுது, அது செய்கிறது என்று பார்க்கிறோம். அவிசுவாசி ஒருவன் என்று பார்க்கிறோம். பாருங்க, விசுவாசிக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் இருக்கு, அவிசுவாசிகளுக்கு உரைக்கிறது இருக்கு. அவிசுவாசி அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, வரங்களை பற்றி தெரியாது, ஆவியானுடைய செயல்களை பற்றி தெரியாது. ஆனால் நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அவன் உணர்த்துவிக்கப்படுகிறானாம். இங்கு தேவன் இருக்கிறாரு, நம்ம என்னமோ நினைச்சிட்டு இந்த சபைக்கு வந்தோம், இந்த சபைக்குள்ளே தேவன் இருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையை பற்றி அப்படியே சொல்றாரு, அல்லது நான் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு வந்தேன், என்னை கைட் பண்றாரு இங்கே ஆவியானவர் அப்படிங்கிறத அவன் உணர்ந்து அவன் உணர்த்துவிக்கப்படுகிறவனாக அவன் இருப்பான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தீர்க்க தரிசனம் சொல்லணும். இன்னும் சொல்றாரு பாருங்க, 29, தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். இப்போ பாருங்க, நீங்க எல்லா வாலிபர்களுமே தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அன்பு செல்வி தீர்க்க தரிசனம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கிட்டு இருக்கிற இன்னொருத்தரால் அதை என்ன செய்ய முடியும், நிதானிக்க முடியும். இந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஏனென்றால் எல்லாருக்குள்ளேயுமே அந்த கிஃப்ட் வேலை செஞ்சிட்டு இருக்கு, எல்லாருக்குள்ளேயுமே வேலை செய்யுது. அப்ப நிதானித்து அறிகிற ஒரு தன்மை மற்றவங்களுக்கு என்ன செய்யுது இருக்குது. உண்மையாகவே இந்த வேலையில் இந்த சகோதரியை கொண்டு தேவன் தான் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு, உணர்த்தி கொண்டிருக்கிறாரு. எனக்குள்ளேயும் அதே உணர்வு இருந்துச்சு, நான் இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் அந்த சகோதரி இதை சொல்றாங்க அப்படின்னா இது மெய்யாகவே கர்த்தர் தான் செஞ்சிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. அந்த உணர்வு வரும் பாருங்க. ஒருத்தங்க சொல்லும் பொழுது இன்னும் மற்ற வாலிபர்கள், தீர்க்க தரிசன வரத்தை உடைய வாலிபர்கள் உணர்த்தப்படுகிறார்கள். அவங்களுக்கு அது புரியுது, இது மெய்யாகவே தேவனுடைய வசனம் தானே. அவிசுவாசி ஒருத்தன் வரான், அவனும் உணர்த்தப்படுறான். ஏன்னா நான் நினைக்கவே இல்லை, இந்த பெண்ணு யாருன்னு தெரியாது, இவங்க தீர்க்கதரிசியா யாரு, என்ன வரம் பெற்றிருக்காங்க எதுவுமே தெரியாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கை குறித்த காரியங்களில் நான் வழி நடத்தப்படுகிறேன் அப்படிங்கிறதுல அவிசுவாசியும் என்ன செய்யப்படுறான், உணர்த்தப்படுறான். அப்போ அந்த தீர்க்க தரிசன வரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, அன்னைக்கு இருந்த சபையில் என்னன்னா இந்த வாரம் ரொம்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த வாரம் எல்லாருக்குள்ள தீர்க்க தரிசனம் வர வேலை செய்யுதுங்க. ஏன்னா மாம்சமான யாவர் மேல என்ன செஞ்சார், தேவனே ஆவியை ஊத்திட்டாரு, எல்லாராலையும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியுது. அதனால இங்க உட்கார்ந்தா ஆளாளுக்கு தீர்க்க தரிசனம், எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க எல்லாரும். அப்பதான் பவுல் என்ன பண்றாருன்னா, எப்ப நீங்க எல்லாரும் அபிஷேகத்துல இருந்து தான் பேசுறீங்க, இப்போ ஒரு டிசிப்ளினை வச்சுக்கோங்க. என்னன்னா நீ என்ன சொல்ல வரையோ அடுத்த இவனு சொல்ல போறான். ஏன்னா ஒரே ஆவியானவர் தான் எல்லாருக்குள்ள அந்த வரத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ சொல்ல போற மேட்ரு ஒண்ணுதான். இதை நீங்க இருக்கிற 50 பேரும் தீர்க்க தரிசனம் உரைக்கணும் அவசியம் இல்லை. நீங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் என்ன செய்யட்டும், சொல்லட்டும், மற்றவங்க எல்லாம் அவங்க சரியா சொல்றாங்களான்னு பாருங்க. இதுல என்னன்னா யோசிச்சு பாருங்களேன், நான் சரியாக தேவனால வழிநடத்தப்பட்டு சொல்றேன்னா அப்படிங்கிறத அங்க ஸ்டடி பண்றதுக்கு, அங்க நிதானித்து பார்ப்பதற்கு இன்னும் அநேக தீர்க்கதரிசிகளை தேவன் நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். நிறைய தீர்க்கதரிசிகளை தேவன் அங்க வச்சிருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப நம்ம எல்லாராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவில் அபிஷேகத்தினால் நிறைந்து நம்ம சொல்லப்படுவோமே, ஆனால் எல்லாராலும் நம்ம நிச்சயமாகவே அங்கீகரிக்கப்படுவோம். மற்றவர்கள் நிதானித்து பார்க்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப உட்கார்ந்து இருக்கிறவங்க மற்றவர்களுக்கு ஏதாவது வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவுள், கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுப்பா, ரொம்ப நேரம் நீயே பேசுற, கொஞ்சம் விடு, அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இப்போ பாருங்க 34 எல்லாரும் வாசிங்க, கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும். பாருங்க,
இந்த தீர்க்க தரிசனம் வந்து ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது, கற்றுக்கொள்ளுகிறோம். தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது முதல்ல தீர்க்க தரிசனம் சொல்றது கற்றுக்கொள்றங்கிறது வேற. இப்போ என்னன்னா தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நாம் போதிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார்? நமக்கு போதிக்கிறார். சத்திய ஆவியானவர் வரும் பொழுது அவர் நம்ம என்ன செய்வார்? சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில் நீங்கள் பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு என்ன செய்யும்? போதிக்கும். ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஒன்றை நமக்கு என்ன செய்றாரு? போதிக்கிறார், கற்பிக்கிறார். இப்போ எல்லாம் நம்ம நிதானமா இருக்கும் பொழுது, நிதானித்து பார்க்கும் பொழுது, ஒருவன் மூலமாய் ஆவியானவர் இன்னொருவனுக்கு என்ன செய்றாரு? பேசி கற்பிக்கிறார். ஒரு காரியத்தை அவன் கற்றுக்கொள்ளுகிறான். நம்ம எல்லாருமே வந்து கற்றுக்கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். இங்கே வேதம் சொல்லுது, அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றவர்களுக்கு ஏதாயிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசாமல் இருக்க எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும். பாருங்க, தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுதுன்னா நம்ம எல்லாத்துக்குமே போதிக்குது, கற்றுக் கொடுக்குது. நம்மளை எல்லாத்தையுமே அடுத்த லெவலுக்கு ஸ்பிரிச்சுவலாக அடுத்த லெவலில் ரீச் பண்ணும்படி அது என்ன செய்கிறது. பாருங்க, ஆவிக்குரிய படிகள் நிறைய இருக்குது. ஒருத்தர் ரட்சிப்போட நிறுத்திடுறான் வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு முதல் படி. ஒரு அபிஷேகம் வச்சுருக்கிறான், அந்நிய பாஷையை பேசுகிறான், அது இன்னொரு படி. ஒருத்தன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், அது இன்னொரு படி. ஒருத்தன் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய லெவலுக்கு வர்றான், அது இன்னொரு படி. இப்படி ஒவ்வொரு படியான மனுஷரும் மேலே போய்கிட்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளாக தேவ பக்திக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே போகிறோம். இப்போ கீழே இருந்தாலும் கீழே இருந்துகிட்டே இருக்கலாம். ஒரு தரமட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் நான் கற்றுக்கொள்ளும் பொழுது படிப்படியாக என்ன செய்கிறேன்? மேலே போகிறேன். இந்த சபைங்கிற இடத்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம். பாருங்க, இங்கே வரும்போது நம்ம வந்து வெறும் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் வர்றதில்லை. சாமி கும்பிட வந்தால் பைபிள் தேவையில்லை. நம்ம எல்லோரும் கையில் ஒரு பைபிளையும் கொண்டு வரோம், முடிஞ்சால் ஒரு டைரியும் எடுத்துகிட்டு வரோம், ஒரு பேனாவை எடுத்து வரோம். நம்மளாம் எப்படி வரோம்? பள்ளிக்கூடத்துக்கு போகிறது மாதிரியே வரோம் இல்லையா? ஸ்கூலுக்கு போகிற மாதிரியே வர்றோம். பேனா பென்சிலோட ஒரு டைரியம் எடுத்துகிட்டு போதிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நினச்ச போகிறேன், குறிப்பு எடுத்துக்க போகிறேன், அதை திரும்ப பார்க்க போகிறேன். வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண போகிறேன். ஹோம்ஒர்க்லாம் பண்ணணும். இங்கே குறிப்பு எடுக்கணும், அங்கே போய் என்ன செய்யணும்? ஹோம்ஒர்க் பண்ணணும். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு வயசானம்மா. அந்த அம்மா பெரிய நோட்டு போட்டு கட்டுற நோட்டில் எழுதுன்னு அது சொல்லு, ஒவ்வொரு வார பிரசங்கத்தையும் பாருங்க பாஸ் நான் எப்படி எழுதி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே குறிப்பு எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து என்ன செய்யுது? ஹோம்ஒர்க் பண்ணுது. உட்காந்து வீட்டில் அது விரிவாக எழுதி அது சொல்லுது. இப்போ எனக்கு ரொம்ப வயசாச்சு, நடக்க முடியல, ஒரு சில வாரங்கள் என்னால் நடக்க முடியாதனால பஸ்ஸை பிடிச்சி கோயிலுக்கு வர முடியல. ஆனால் நான் என்ன செய்வேன்னா உட்காந்து அந்த டைமுக்கு இந்த எடுத்துட்டு இதை உட்காந்து என்ன செய்வேன்? ஒவ்வொரு செய்தியாக நீங்கள் என்ன பேசுனீங்கிறத நான் தியானிக்க ஆரம்பிப்பேன் அப்படி சொல்லுது. நான் சொல்கிறேன், இதெல்லாம் நல்ல பழக்கம். வேத வசனம் அப்படி தான் சொல்லுது. நம்ம கற்றுக்கொள்வதற்கும் தேறுகிறதற்கும் கற்றுக்கொண்டு ப்ரொமோட் ஆகி போயிட்டே இருக்கணும். ஒரே நிலையிலே என்ன செய்யக்கூடாது? பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பால்வாடியிலே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. 10 வருஷமாக நான் பால்வாடியிலே உட்காந்துருக்கேன்னா ரொம்ப நிலைமை பரிதாபம். பவுல் அதான் சொல்கிறாரு, காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? பால்வாடியில் இருக்கிற பிள்ளை மாதிரி இப்போ பால் பாட்டில் உங்கள் வாயில் வச்சு விட்டுருக்கேங்கிறாரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த பால்வாடி அனுபவம் தான் கேட்டால் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், ஆளை பார்த்தா வளர்ந்துட்டான். ஆனால் எந்த கிளாஸ்லடா உட்காந்துருக்கேன் கேட்டால் எங்கே உட்காந்துருக்கான்? பாலர்வாடியில் உட்காந்துட்டு அந்த குழந்தைங்களோட கிறிஸ்தவ குழந்தைகள் நிறைய பேர் இன்னைக்கு அப்படி தான் இருக்காங்க வாழ்க்கையில். நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுவதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். நாம் வந்து இந்த உலகத்தில் தேர்ச்சி அடைகிறோம். கற்கிறதற்கும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக என்ன செய்யணுமா? தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசனம் சொல்றதுல அவ்வளோ போட்டி. அப்போ அபிஷேகம் அங்கே நல்லா வேலை செஞ்சிருக்கு. நல்லா வேலை செஞ்சதுனால தான் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்துகிறாங்க. சரி, இன்னைக்கு நீ சொல்லு, இல்லை நீங்கள் 2 பேர் இன்னைக்கு சொல்லுங்கள், அடுத்த வாரம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அடுத்தவங்க 2 பேர் என்ன செய்யட்டும், சொல்லட்டும், எல்லாரும் கற்றுக்கொள்ளட்டும், எல்லாரும் தேர்ச்சி அடையட்டுமே. அவங்க சொல்ல சொல்ல தேர்ச்சி அடைகிறார்கள். ஆக இதெல்லாம் வந்து புதிய ஏற்பாட்டு சபையில் வந்து ஒழுங்குபடுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்புறம் இன்னும் சொல்ல தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. தீர்க்க தரிசனம்லாம் வந்து
பாருங்க, நான் கடவுளே சொன்னாலும் சொல்ல மாட்டேன்னு வாயை மூடிக்கிட்டே என்னால் இருக்க முடியும். அதனாலதான் நிறைய பேர் கடவுளே சொன்னா கூட வாயை திறக்கிறது இல்லை. தீர்க்கதரிசனத்தை கொடுத்தா கூட அவங்க வாயை திறக்கிறது. ஏனென்றால் அது தீர்க்கதரிசிகளுடைய ஆவிக்கால் அடங்கி உங்களுக்கு கட்டுப்பட்டதான் வரம். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு கட்டுப்பட்டதான் வரம். பாருங்க, எனக்குள்ள அது கட்டுப்படுத்தப்படுகிறது. நான் நினைச்சா தீர்க்கதரிசனம் சொல்லாம இருக்க முடியும். நான் நினைச்சா அந்நிய பாஷை பேசாம கூட இருக்க முடியும். எதையுமே நான் பேச மாட்டேன் அப்படி வாயை முடிக்கிட்டா வர என்ன செய்யாது, வெளியே வராது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது, உள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. ஆகவே அதை நம்ம கொஞ்சம் ஒழுங்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆகவே ஒவ்வொருவராக என்ன செய்யணும், நம்ம தீர்க்க தரிசனத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேதம் ரொம்ப அழகாய் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் சொல்ல நம்மெல்லாம் விரும்பணும். 39 வசனம் பாருங்க, இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு தடை பண்ணாதிருங்கள், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. அப்ப தீர்க்க தரிசனங்களை நம்ம எல்லாரும் சொல்லணும், பிராக்டிஸ் பண்ணணும், விரும்பணும், வாயை திறக்கணும் வாழ்க்கையில். இதெல்லாம் யார் வாழ்க்கையில் பார்க்கணும்னா வாலிபர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கணும். ஒரு சபையில் ஒரு ஜெப குறிப்பு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாவே யாராவது பாட்டிமார் ஜெபம் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தான் வாலிபர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. நான் சொல்கிறேன், வாலிபர்கள் தான் இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். நீ வாலிப காலத்தில் இதை சரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது உங்களுடைய அந்திய நாட்கள் வரைக்கும் உங்களை வழி நடத்தும் ஒழுங்கா. இது எப்போ ஆரம்பமாகுதுன்னா வாலிபத்தில் தான் ஆரம்பமாகுது. நீ ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், வேதத்தை படிக்கிறதா இருக்கட்டும், சுவிசேஷத்தை அறிவிக்கிற வேலையா இருக்கட்டும், எந்த ஒர்க்கா இருக்கட்டும், தீர்க்க தரிசனம் உரைப்பதா இருக்கட்டும், சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துவதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எங்க ஆரம்ப நிலை எது அப்படின்னு கேட்டா வாலிப காலம். சிலர் இன்னும் கொஞ்சம் நாள் போட்டும் பார்த்துக்கலாம், அம்மா மாதிரி நம்மளும் ஆகிற காலத்தில் பார்த்துக்கலாம். இல்லை, அம்மா மாறாக விட்டு நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள்னு வேதம் சொல்லலை. வாலிபர்களாக இருக்கும் பொழுதுதான் அதை செய்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வாலிப நாட்களில் இந்த வரங்களை விரும்புங்க, வாலிப நாட்களில் இதை செய்யணும்னு வாஞ்சிங்க. ஏனென்றால் தேவன் உங்களுக்கு இதை ஸ்பெசிஃபிக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீங்க, நீங்கள் தரிசனங்களை பாருங்க, உங்கள் வாழ்க்கையின் தரிசனத்தை நீங்கள் இந்த வயசில் அடையலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எப்போ யோசேப்பு பாருங்க, சரியான காலகட்டத்தில் தரிசனத்தை பெற்றான். சரியான காலகட்டத்தில் அந்த தரிசனத்தை தேவனிடத்திலிருந்து யோசேப்பு பெற்றுக்கொள்ளுகிறார். அவன் அண்ணன்மாருக்கு அந்த தரிசனமே இல்லை. அண்ணன்மார்கள் யாருக்குமே அந்த தரிசனம் இல்லை. அதனால அவங்களுக்கு அந்த தரிசனத்தை குறித்த வாஞ்சை இல்லாதனால தேவன் அவர்களுக்கு அதை பற்றி எந்த வெளிப்பாட்டை என்ன செய்யல, கொடுக்கல. நான் சொல்றேன், தரிசனத்தை குறித்த வாஞ்சை இருந்தால் தேவன் உங்களுக்கு அதை என்ன செய்வார், வெளிப்படுத்தும். இப்போ யோசேப்புக்கு அந்த வாஞ்சை இருந்ததுனால அவன் அந்த சொப்பனத்தை பார்க்குறான். பார்த்துட்டு அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறான், அண்ணன் தம்பிகிட்ட சொல்கிறான். அவங்கெல்லாம் பாருங்கள், சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுறதுல கெட்டிக்காரனாக இருந்தாங்க. ஏன்னா எங்கள் மேல் நீ துரைத்தனம் பண்ணுவாயோ, எங்களெல்லாம் ஆளுவாயோ, எங்கள் அரிக்கட்டுலாம் உம்மா சுற்றி வணங்கி நிற்கும், ஓ அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்துருக்குமா, இப்போ பாரு எப்படி நிமிருதுன்னு பார்க்குறேன்னு சொல்லி குளிக்க ஒதுக்கி போட்டாங்க. நிமிருதான் அவனை நிமித்துறேன்டான்னு சொல்லிட்டு குளிக்கல போட்டாங்க. ஆனாலும் பாருங்க, குளிக்கல விழுந்த பற்றிலாம் கவலையே படலைங்க. அவனுக்கு என்னன்னா, கடவுள் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு, இந்த தரிசனம் சரியான காலகட்டத்தில் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த தரிசனத்தின் படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறதுல யோசேப்பு ரொம்ப 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 உறுதியாக இருக்கிறார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அதனாலதான் அவர் இந்த இவங்க சூழ்நிலைகள் காலங்கள் எப்படி போனாலும் என்ன மாற்றங்கள் வந்தாலும் அவன் அதை பற்றியெல்லாம் கவலையே படாமல் அந்த தரிசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக அந்த நாளை எதிர்பார்த்து பாருங்க, அவன் அப்படியே வாஞ்சையா இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த தரிசனம் அவன் ஜெயிலில் கிடக்கும் பொழுது, இரும்பு கம்பிகளுக்கு ஊடாக அவனுடைய ஆத்மா இருக்கும் பொழுது இந்த தரிசனம் அவனை புடமிட்டது என்று பார்க்கிறோம். ஏன்னா ஏழு லைஃப்ல ஒரு விஷயம் பார்த்துட்டான்,
நான் மேன்மையடைய போகிறேன் என்பதை குறித்த ஒரு தரிசனம் அவனுக்கு வந்துருச்சு. ஆனா கால சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் தாறுமாறா போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப அவனுடைய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நான் கண்ட தரிசனம் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேறணும். கண்ட தரிசனம் நிறைவேற வேண்டும். அவன் ஜெயிலுக்குள்ள கிடக்கும்போது கூட யோசிக்கிறான், என்ன ஆண்டவரே, நான் பார்த்த தரிசனம் வேறு, ஆனா இருக்கிற இடம் வேறு. ஆனா அவனுடைய 24 மணி நேரம் அந்த தரிசனம் அவனை அப்படியே புடமிட்டுக்கிட்டே இருக்கு. அந்த தரிசனம் அவனுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறது. முடிவில் ஒரு நாள் வந்து பாருங்க, சூழ்நிலைகளை எல்லாம் இந்த தரிசனம் வென்று எடுத்தது. அவன் கடைசியாக ராஜாவுடைய சமூகத்தில் போய் எகிப்தினுடைய பிரதானியாக அவன் வந்து அமர்கிறதை பார்க்கிறோம். நான் சொல்றேன், இந்த வாலிப வயதில் நீங்க இதெல்லாம் வாஞ்சிக்கணும். எதிர்காலத்தை குறித்த தரிசனங்கள், திருமண வாழ்க்கையை குறித்த தரிசனங்கள், வேலையை குறித்த தரிசனங்கள், எல்லாவற்றுக்கு மேலாக நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த சபையை குறித்த தரிசனங்கள், எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த தரிசனத்தை உடையவர்களாக நீங்கள் மாறுங்கள். தீர்க்க தரிசனத்தை உரைங்க. ஸ்பிரிச்சுவலா இதுக்குள்ள நீங்கள் கடந்து வர முயற்சி செய்யுங்கள். விசுவாசிங்க. அபிஷேகத்தினால் நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள். ஏனென்றால் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவம். இந்த ஒண்டர்ஃபுல் ப்ராமிஸை நீங்கள் விட்டுறாதீங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ராமிஷனுடைய மேன்மை தெரியறதில்லை. நான் சொல்கிறேன், இந்த ப்ராமிஷனுடைய மேன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன வாக்கு பண்ணியிருக்கு, இதனுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. நான் சொல்கிறேன், தேவன் தரிசனத்தினால உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறாருன்னா நீங்கள் அற்புதமான ஒரு வழிநடத்தலை பெற்றிருக்கிறீர்கள். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தராலே நடத்தப்படுவதற்குண்டான வழிகளை போதிக்க கற்றுக் கொடுங்கள். சொல்லிக் கொடுங்க. என்னெல்லாம் செஞ்சால் அந்த வழிநடத்தலை பெற முடியும், அதுக்கு நீ முயற்சி பண்ணு. கடவுள் உன்னை நடத்துவார். பர்சனலாக உன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை நீ கண்டுபிடி. முதல்ல தேவன் உன்னை எப்படி வழி நடத்தினார்னு கண்டுபிடி. நான் சொல்றேன், தேவன் அற்புதமானவர், அதிசயமான கர்த்தர் அவர் நிச்சயமாகவே உங்களை நடத்துவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.